ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு பாசி பயிறு சுண்டல் எப்படி செய்ய போகிறோன்றதை பற்றி ஸ்ரீஸ் ஹார்வெஸ்ட் அண்ட் ஹோம்லேருந்து பார்க்க போகிறீங்க. பாசி பயிறு சுண்டல் செய்கிறதுக்கு 1 கப் அளவு பாசி பயிறு எடுத்துருக்குறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கறிவேப்பிள்ளை. வறுத்து அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 ரெட் சில்லி, கசகசா கொஞ்சம், பெருங்காய பொடி. இந்த 4 ஐட்டமும் ஃபஸ்ட்டு ட்ரை கடாயில் வறுத்துட்டு திரித்து பொடியாக்கி வச்சுக்கணும். பாசிப்பருப்பு 4 ஹவர்ஸ் கழுவிட்டு இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற முழு பச்சை பயிரை உப்பு போட்டு குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டோங்க. இந்த பச்சை பயிரில் புரோட்டீன் சத்து இருக்குது, ஃபைபர் இருக்குது, வைட்டமின் ஏ, பி வைட்டமின்ஸ், சி அண்ட் இ வைட்டமின் இருக்குது. அது இல்லாமல் இதில் மினரல்ஸும் இருக்குதுங்க. இது நல்ல ஒரு ஹெல்தி டயட்டுங்க. இது நம்மளுடைய டெய்லி ஃபுட்டில் இது நம்ம எடுத்துக்கிறது மூலிமா கொலஸ்ட்ராலை நல்ல லோ பண்ணுது, லிவர் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி விடுது. அது மட்டும் இல்லாமல் பிளட் சுகர் லெவலை பேலன்ஸ்டாக வச்சுக்குது. டயபெட்டிக்கை நல்லா மேனேஜ் பண்ணுது, பிளட் ப்ரெஷரையும். இது நம்ம கன்சியூம் பண்ணுறது மூலிமா கேன்சர் ரிஸ்க் லோ ஆகுது அண்ட் ஹார்ட் டிசீஸும். மூங் தால் லோ இன் கேலரிஸ் அண்ட் ஃபேட்டுங்க. இது ஒரு எக்ஸலண்ட் ஹெல்தி டயட். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், கசகசா 2 ரெட் சில்லி, இது 4ஐயும் நல்லா வறுத்துட்டோம். இனி இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இதை திரிக்கணும். இப்போ வறுத்து வச்சுருந்த அந்த 4 பொருட்களையும் மிக்சியில் நல்லா திரிச்சு எடுத்துக்கிட்டோம். கிரீன் கிராம் சுண்டல் இப்போ நம்ம தாளிசம் பண்ண போகிறோம். எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, ஆஸ் யூஷுவல் உளுத்தம்பருப்பு கலர் மாறின உடனே கறி லீஃப் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே வேக வச்சிருந்த முழு பாசி பருப்பு, பச்சை பயிர், அதை இதில் போட்டு வதக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடி. இதுலேயே மிளகாய் எல்லாமே நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம். அது 1 ஸ்பூன். பச்சை பயிறு சுண்டல் ரெடி.